ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். தோசை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து ஊற்றி கொடுக்கலாம். பசங்க வந்து நார்மலாக வந்து இந்த சென்னெல்லாம் ஊற வச்சு கொடுத்தா ஒரு சில பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யணும் பார்ப்போமா? கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். 1 கப்பு வந்து பச்சைப்பருப்பு போட்டிருக்கேன், 3/4 கப்பு வந்து பிளாக் கலர் சன்னா போட்டிருக்கேன், 3/4 கப்பு வந்து ஒயிட் கலர் சன்னா போட்டிருக்கேன், 3/4 கப்பு வந்து பிளாக் கலர் வந்து உளுந்து போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக, அதனால கருப்பு உளுந்து வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், அப்படின்னா இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து காலையில் வந்து ஊற வச்சாச்சு. நைட்டுக்கு வந்து ஒரு 6:30 போல் வந்து அரைச்சிட்டேன். நம்ம வந்து அன்றைக்கே வந்து ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் ஊறிச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஊற வச்சு கிரைண்டரில் போட்டாச்சு. 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஜீரணமாகுன்றதுனால தான் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாமே அரைச்சாச்சு. இது ரொம்ப புளிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கரைச்சி வச்சாலுமே போதும், இல்லை உடனே கூட ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் அண்ட் மித்தி 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து நான் கேரட் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். கேரட் சட்னியும் நல்லா தான் இருந்தது. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவைக்கு ஏற்ற மாதிரி சட்னி வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 3 தக்காளி போட்டிருக்கேன், 1 பீஸ் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், ஒரு 6லேருந்து 7 வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டுமே போட்டு வதக்கிட்டு இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன்றாவே கொட்டிட்டு நம்ம அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கிக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் சட்னி அரைக்கும் போது நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மலாக வந்து சுத்தமாக தண்ணியே சேர்க்க மாட்டேன். அது துவையல் மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். வந்து கேரட் சட்னி நார்மலாக கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை வந்து நானாக தான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து தாளிப்பு போடும்போது அப்படியே விட்டுடலாம். அது தூக்கி கீழே தானே போட போகிறாங்க. சட்னி வைக்கும்போது நார்மலாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துப்பேன். இந்த தோசை வந்து ரொம்ப சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஆற வச்சுட்டு சாப்பிட்டா ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். நமக்குமே வந்து இந்த தோசைலாம் எடுத்துக்கலாம். நம்மளாம் வந்து சன்னாலாம் சாப்பிடுவோம், பச்சை பயிரெலாம் சாப்பிடுவோம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்தளவுக்கு டைம் இருக்காது, சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்ப்போம்.